சரி இருந்தத எடுத்து குடுப்பேன். அப்படி இல்லன்னா, "இல்ல ரூவா வச்சுக்கோங்க, வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு" கையில குடுத்துருவேன். "அக்கா, நிஷாவுக்கு மிளகு ரசம் எப்படி செய்வதுன்னு சொல்லிக் குடுங்க அக்கா. எனக்கு மிளகு ரசம் நல்லா பிடிக்கும்." "அப்படியா? இடிகள் இருக்கா உங்க வீட்ல?" இடிக்கல் மீன்ஸ் இந்த உரல் சொல்லுவாங்கள்ல, கிராமங்கள்ல உரல் சொல்லுவாங்கள்ல, அதுமாரி சின்ன இடிகள் மாரி இருக்குமா, அதில ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நீங்க எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு அளவு சரியா? ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. நல்லா இடிங்க அத. அப்புறம் வெள்ளைப்பூடு இருந்ததுன்னா, பூண்டுன்னு சொல்லுவோம்ல, அது போட்டு இடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, சரியா? அதையும் இடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் முழு மல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த முழு மல்லியும் போட்டு இடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா 1, 2மா நல்லா தட்டி வச்சுட்டு, புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த புளியும், தக்காளி பழத்தையும் நல்லா பெசஞ்சு, அந்த சக்கைய ஃபுல்லா வெளியில எடுத்துருங்க. எடுத்துட்டு, அடுப்புல இந்த புளி தண்ணிய வச்சு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரும்போது கொதிச்சிரும். நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம், இந்த வச்சிருக்கோம்ல மசாலா, அத போட்டுட்டு ஒரு ஸ்பூன வச்சு நல்லா அப்படியே கலக்கணும். கலக்குனதும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி லைட்டா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தானே இத போடுவீங்க. போட்ட உடனே அது அமர்ந்துரும் அப்படியே ஒரு மாரி. அதுக்கப்புறம் அப்படியே நுர கொட்டி வரும். வந்ததும் மல்லி இலைய வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ள அப்படி பொங்கி வரும்போது மல்லி இலை போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இதான் ரசம். அப்படியே குடிக்கலாம் அந்த ரசத்த. "அக்கா, மாசத்துக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ரூ. 50,000 கொடுக்கிறேன் அக்கா, ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு. அதே மாதிரி நிஷாவும் ரூ. 50,000 கொடுக்கிறேன். அவங்களுக்கு கண்ணு, காது எதுவுமே கேட்காது அக்கா." "அப்படியா? இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்ற உதவி உங்களுக்கு மேலும் பல்மடங்கு பணம் உயர்ந்து இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணணும் நீங்க. மைதீன், இன்னும் நெறைய ஹெல்ப் பண்ணணும். கடவுள் உங்களுக்கு நெறைய அள்ளி கொடுக்கட்டும்." "சூப்பர் ரசம்" அப்படிங்கிறாங்க நவாஸ். தேங்க் யூ. இத செய்து பாருங்க. ஏன்னா முதல்லயே மசாலா போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சீங்கன்னா கடுத்துரும். ஒரு மாதிரி ரசம் வந்து இதாயிரும். அதனால புளி தண்ணிய வந்து முதல்ல கொதிக்க விட்டுறணும். உப்பு, மஞ்சள் பொடிய போட்டு கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இந்த தட்டுன இத உள்ள போட்டு ரொம்ப வேகக்கூடாது. இடிச்ச மசாலா ஃபுல்லா. அந்த கொதிச்சு இப்படி வரும்போது உள்ளுக்கு போட்டு கரண்டிய வச்சு கலக்கி விட்டுட்டு, அப்படியே நுர கூட்டி வரும். அப்போ மல்லி இலை போட்டுட்டு மூடி வச்சிரணும். தட்டு போட்டு மூடி வச்சிரணும். வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சிரணும். அந்த ஹீட்டுல